கோவை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நேற்று கனமழை பெய்தது. இன்றும் கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோயம்புத்தூர் மாநகரில் காந்திபுரம், பீளமேடு, கவுண்டம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் மாநகரின் பல இடங்களில் சாலையில் தண்ணீர் தேங்கியது. லங்கா கார்னர் ரயில் நிலையத்தின் பின்புறம் உள்ளிட்ட இடங்களில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து குளம்போல் காட்சியளித்ததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். இதனிடையே கோவை தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் வெளுத்து வாங்கிய மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். வேலூர் மாவட்டத்தில் 2வது நாளாக கனமழை வெளுத்து வாங்கியது. சத்துவாச்சாரி, மேலப்பாடி, பாகாயம், காட்பாடி, விருதம்பட்டு, சேர்க்காடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டியதால் குளுமையான சூழல் உருவானது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்த நிலையில் ஆம்பூரில் சாலையில் மழைநீர் தேங்கியது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கண்ணமங்கலம், சேவூர், இரும்பேடு, குன்னத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் 3வது நாளாக கனமழை கொட்டி தீர்த்தது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனையடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. கொடைக்கானலில் மிதமான மழை பெய்ததால் பிரையன் பூங்காவில் மழையில் நனைந்தபடியும் குடைகளை பிடித்துக் கொண்டும் சுற்றுலா பயணிகள் பூக்களை கண்டு ரசித்தனர். நாகையில் கீழ்வேலூர், வெண்மணி, ஆந்தக்குடி, வேளாங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகளில் கோடை மழை கொட்டியது. தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, கும்பகோணம், திருவையாறு உள்ளிட்ட இடங்களில் 3வது நாளாக மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். பெரம்பலூரில் 3வது நாளாக பலத்த காற்றுடன் மழை பெய்தது. பகலிலேயே இருள் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி பயணித்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி, காஞ்சிரங்கால், திருமாஞ்சோலை, காளையார்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு கனமழை கொட்டியது. இதனிடையே இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி மாவட்டங்களிலும் திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் நாளை மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் கணித்துள்ளது. சென்னையில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது.